ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான 12வது வாரத்தோட 5வது நாள் காலை வேலை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் நிறைய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கொஞ்சம் கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். சரி, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 3 குடும்பங்கள் வந்திருக்கும். எந்த குடும்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி அண்ட் கமருதி 2 பேரும் சேர்ந்து ஒரு சில முடிவுகளை சூப்பராக எடுத்திருக்காங்களே, அதை பார்த்தீங்களா? பார்க்கலாம், நான் நேற்றே வீடியோ போட்ட பாருங்கள், அதை பார்த்து அதுக்குண்டான கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எவிக்ஷன் இருக்க போது கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் யார் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானாவனத்து இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பற்றியில் 1,44,404 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 24.04. எப்பா என்ன ஓட்டு தாறுமாறாக வந்துட்டு இருக்குதுங்க. உண்மையிலே பொறாமையாக இருக்கு அவரை பார்த்தாவே, வேற லெவல். அதே மாதிரி அவருடைய அந்த கானா அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அவருடைய அந்த பாட்டு பாடுற திறன், கவுண்டர் அட்டாக்கிங், அதெல்லாம் வேறு மாதிரி தான் இருக்குது. இன்னும் வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃப்ராலில் கானாவனத்தோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக எதிர்பார்த்துருக்கேன். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கானாவனம் இந்த டாஸ்க்கில் வந்துட்டு வேறு மாதிரி பீஸ்ட் மாதிரி பண்ணுவாப்புல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கமருதோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க, நல்லா நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் 2 பேரும் அங்கே ஃபைனலில் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. அதே மாதிரி டிக்கெட்டு ஃபினால நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் கானாவனத்தை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 95,714 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.93. திவ்யா சொல்கிறாங்க நைட்டு என்னென்னா, டீம் இப்போ திங்க் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை திவ்யாவோட ஃபேமிலி இன்றைக்கி வர வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பிளானை போட்டிருப்பாங்களாம், கமருதீன் ஃபேமிலிக்கும் விஜய் பார்வதி அவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து முட்டிக்கும், அதனால தான் இந்த பிளானை போட்டாங்க அப்படின்னு. அது நடக்கவே இல்லையா? ஒருவேளை எங்கள் ஃபேமிலி வந்து தான் நல்லா இருந்திருக்குமோ? ஏம்மா இந்த பிக் பாஸ் வீட்டு குட்டைகளை வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணோம் உங்களுக்கு, அதானே அப்படி நம்ம இருந்துச்சு. ஏமா உங்களுக்கு இந்த மாதிரி வில்லங்கமாக தோணுது? அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னமோ வந்து திவ்யாவுக்கு வந்துட்டு கமருதி ஒரு க்ரஷ்ஷாக இருப்பாரோ. ஏன்னா கமருதி எவ்வளோ திட்டினாலும் வந்துட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கமருதி எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அவங்க உங்கள் ஃப்ரெண்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் உன் மைண்டில் போட்டுக்கோ அப்படின்றாங்க. போட்டுக்கிட்டாரே. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, அந்த பொண்ணு தான் ட்ரிகர் பண்ணது தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வாயை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். இதை மைண்டில் போட்டுக்கவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கமருதியோட மைண்ட் வாய்ஸ். பட் இருந்தாலும் திவ்யா வந்து நல்ல ஒரு போல்டான பர்சன், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வரது கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 67,593 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.25. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டு தான் ஒரிஜினல் ஓட்டு அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா விஜய் பார்வதி மாதிரி இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் யாருமே கண்டென்ட் கொடுத்ததும் கிடையாது, கொடுக்கவும் முடியாது. அது வந்து பாசிட்டிவ் வந்தாலும் சரி, நெகட்டிவ் வந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் கொடுக்குற ஒரு பயங்கரமான திறமைசாலி. அது மட்டும் இல்லாமல் நேற்று கானாவனம் சொல்லியிருப்பார், 30 லட்ச ரூபா காரு, அதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடு, நிறைய சொத்து, எல்லாமே இந்த பொண்ணு தனியாக நின்று சாதிச்சிருக்குன்னு அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், அது இந்த வயசில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ் சீசன் 9க்குள்ளேயும் வந்து இப்போது ஒருவேளை டைட்டில் வினராக வந்துடுவாங்களோன்ற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு தான். ஸோ நம்மளோட சேனலில் ஒரு சில பேர் வந்துட்டு அவங்கள ஓட்டு போட சொல்லுங்கள், விஜய் பாடுறதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள். நான் சொன்னால் தான் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. யாரெல்லாம் வந்து இந்த டாஸ்க்கை அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் என்ன விரும்புகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக விஜய் பார்வதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்துட்டு இவங்களும் கமருதுன்னு ரொம்ப அழகாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. 4வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனி இருக்காங்க. கனிக்கு இவ்வளோ ஓட்டு அப்படின்னு ஷாக்காவாதீங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 51,161 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.52. பார்வதிக்கு இவங்களுக்கு வெறும் 16,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்கான். எப்படி சூப்பரில். சரி, கனியோட திறமை எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா அபாரமான திறமை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கெலாம் வந்துட்டு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் கனி. ஸோ இந்த டிக்கெட்டு ஃபினாலில் கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பை கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன டவுட் தோணுதுன்னா, ஒருவேளை டிக்கெட்டு ஃபினாலில் இவங்களா தான் இருப்பாங்களோன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். 5வது பிளேஸில் நான் அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 48,698 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.11. ஸோ அரோரா இன்றைக்கி ஏசிக்கு கரண்ட் பில்லாம் காசு கட்டிட்டியாவாம். எப்போ 3 மாதம் கழிச்சு, அதாவது உள்ளே வந்தவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏசிக்கு கரண்ட் பில் கட்டிட்டியா? அப்படி என்ன அர்த்தம்னா என்னோடய அக்கௌண்ட்டில் கரெக்டாக வச்சுருக்கியா? இன்னும் நம்மளெல்லாம் வந்து முட்டால் நினச்சிட்டு இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. இது அழகாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அண்ணே இதை பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ எவ்வளோ அழகாக வந்துட்டு இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க பண்ணுற விஷயங்கள், அதை வந்து இந்த பிஆர் இதெல்லாம் சொல்கிறாங்களோ அதை சொல்கிறாங்க.
நல்லா பண்ணுறாங்க சூப்பரில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்டே வந்துட்டு நீ எல்லாம் 50 நாள் எப்படி வேலையே இந்த பிக் பாஸ் ஹோட்டல் எதுவுமே செய்யாமல் வந்தால் எனக்கு பொறாமையாக இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்தீங்களா, அதுவே போதும். ஏன்னா டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும் நம்மளுக்கு? ஆனாலும் இவன் விட்டாலும் அவள் விட மாட்டா போல இருக்குன்ற டைலாக் மாதிரி தான் இருக்குது. கமருதீன் விலைக்கு வந்தால் கூட இந்த பொண்ணு போயிட்டு அவரை வேணும்ட்டுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிக்கலாம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,177 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.69. ஸோ சாண்ட்ரா செம்ம துருத்துன்னு நைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் விஜய் பார்வதியும் ஒரு டான்ஸ் போட்டாங்க. நறுமுகையே அந்த பாட்டுக்கு என்ன டான்ஸ் அட்டா வேறு மாதிரி. அவங்களுக்கு உண்மையிலேயே 2 குழந்தைகள் இருக்கிறதே தெரியல, அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துட்டு சான்ஸ் இல்லை, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேமும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பார்க்கலாம் அவங்களும் ஒரு வேலை டஃப் கொடுப்பாங்களோ டிக்கெட் ஃபினாலில். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 40,065 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.67. இவர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. டாப் 5ல் வர்றதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவார். ஒருவேளை இவர் டிக்கெட் ஃபினால் அடிச்சிருவாரோ இருந்தாலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த டிக்கெட் ஃபினாலில் வின்னர்லாம் பாருங்கள், லாஸ்ட் டைம் ரயான் எதுவுமே பண்ணாமல் டிக்கெட் ஃபினாலில் வந்துட்டு விஸ்வரூபம் எடுத்து டபால்னு டாப் 5ல் வந்திருப்பார். அதே மாதிரி சபரியும் சைலண்ட்டாகவே இருக்கார், டப்புன்னு அடிச்சிருவாரோ, ஏன்னா நல்ல திறமையான ஒரு ஆள் தான். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 38,257 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.37. ஸோ விக்ரம் நாளைக்கு வந்துட்டு அதாவது இன்றைக்கி அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து ஆள் வர போகிறாங்க. ஸோ ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வரும்னு பயங்கரமாக பில்டப்லாம் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் வந்து விஜய் பார்வதி அம்மா இருக்க போகிறது கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 24 மணி நேரம் காலையில் வந்துட்டாங்கன்னு. ஸோ நாளைக்கு காலையில் கிளம்பி ஆகணும். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் தான் விக்ரமோட ஃபேமிலி வர போகிறாங்க. அவங்க வந்து விஜய் பார்வதி என்ன வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இவர் தடுத்தா சான்ஸ் இருக்குது, இல்லைனா எதுக்கு அங்கே போய் பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க டீசெண்டாக விட்டாலும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்க என்னென்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் வக்கரம் மட்டும் தான் இவங்க வச்சது, ஆனால் அவர் இவங்களுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 9வது பேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 38,078 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.34. எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் 9 முடிஞ்சு போகிறதுக்குள்ளேயோ இல்லை அது நடுவிலேயே அமித் வெளியே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் வந்து சம்மாடி கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பார் நீ பாடி அவள் ஆடணுன்னா நீ பாடி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரு 3-4 நாட்டு பாடிட்டே இருந்தார். இவர் யோசிச்சிருப்போம், இவ வேறு சொல்லியிருக்காளே, இந்த பொண்ணுக்கு வேறு நம்ம டான்ஸ் ஆடிட்டுருக்கோம், இது பாட்டு பாடிட்டுருக்கோம், என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு. அவங்க நினச்சிப்பா பார்த்தியாடி உங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கா பார்த்தியா உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட வேதா கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேதா ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அது மாற்றுக்கிறதே கிடையாது. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 30,635 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.08. நல்லா டான்ஸ் செம்மையாக ஆடுறாங்க. உண்மையிலே பீட் பாக்ஸிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வெளியே போனாங்கன்னா அவங்களுடைய சேனலில் வந்துட்டு சூப்பராக இதெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு அவங்க நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கண்டிப்பாக அவங்க வெளியே போயிடுவாங்க. அவங்களோட யூடியூப் சேனல் அவங்கள வந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,782 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை கேட்குறீங்களா? என்னை கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான் சுபிக்ஷா அண்ட் அரோரா. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.